ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது கரிமீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காவை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு 5 தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளிங்க, ஸோ நான் 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்செடுத்து அந்த பேஸ்ட்டையும் அந்த கோகனட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூணும் நல்லா மிக்ஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது 3 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் நீங்கள் இதுக்கேற்ற வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப குழம்பு கெட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஃபைனலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கர் எடுங்க. குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 4-5 வெந்தயம், அப்புறம் சின்ன வெங்காயத்தை 2 குறுக்க கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்கு கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ்டு ஆக்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த வெங்காயத்தோட கலர் போக ஒரு கண்ணாடி கலர் மாதிரி ஆகும்ல, அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் 1 kg மட்டனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வெங்காயம் அந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த மசாலா, அந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிச்ச குழம்பு மாதிரி ஃபைனலாக சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. மட்டன் சிக்கனெல்லாம் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து இந்த பபிள்ஸ் வர இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு நீங்கள் 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போது 3 விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். எல்லாம் ஓப்பன் பண்ணாலே குழம்பு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் தூவி விட்டுட்டு நீங்கள் சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட கரிமீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.